வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி பகவான் வக்ரத்தன்மை அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். சனி பகவான் ஜூலை மாதம் 27ஆம் தேதி தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரத்தன்மை அப்படின்னா தன்னுடைய பாதையிலிருந்து ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது ஒரு பாதம் நகர்ந்திருக்கிறாரு. மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல அந்த பாதத்துல வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் சனி பகவான் சில பிரச்சனைகளை எல்லா ராசி என்பர்களுக்கும் கொடுப்பார். ஏன் பிரச்சனைகளை மட்டும் கொடுக்கிறார் சனி பகவான்? அவருக்கு என்ன உங்க மேல ஏதாவது பகையா, இல்ல தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா? எதுவுமே கிடையாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைகளுக்கும் எதிர்வினையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த கிரகம் இந்த சனி பகவான். தமிழ் மாத கணக்குப்படி ஆடி மாதத்துல இருந்து கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க என்னென்ன மாதிரியாக ரொம்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல கடைசியில ஒரு டிப்ஸா சொல்லியிருப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடமான அந்த ருண ரோக சத்ருஸ்தானத்துல இருக்கிறார். இந்த 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா மன வேதனையை அதிகப்படியாக கொடுத்துரும். ஒவ்வொருடைய ஜாதகத்துல 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஆகவே ஆகாது, அந்த மாதிரி ஆகி போயிடும். அதே மாதிரி உயர் பதவிகள் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதே இது 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது அப்படின்னா அதிகப்படியாக அந்த வேலையில இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்குறதே ஒரு பொழப்பாவே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பொறுத்துதான் அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும். இப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான், 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா வியாதியை குறிக்கும், கடனை குறிக்கும், எதிராளியையும் குறிக்கும், எதிரிகளினுடைய பலத்தையும் குறிக்கும். அப்போ இந்த இடத்துல சனி வக்ரம் அடைகிறாரு அப்படின்ற போது உங்களுடைய எதிரியினுடைய பலம் அப்படியே குறைய போகுது. இது வரைக்கும் இருந்த அந்த எதிரியினுடைய பலம் அதிகமாக இருந்திருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டிருப்பாங்க. இந்த துலாம் ராசி அன்பர்களை பார்த்து பொறாமப்படாத நபர்களே யாருமே உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை, எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ்டா ஒரு லைஃபை எடுத்துட்டு போறது. அடுத்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சிரிச்ச முகத்தோட எந்த விதமான கவலையுமே வெளியில காட்டாத ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களை பார்த்து பொறாமப்படாம இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு எல்லாருமே பொறாமப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க. அந்த ஒரு கண் திருஷ்டியின் மூலமாக, இதுக்கு திருஷ்டி தோஷம்னு நம்ம சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக. இந்த திருஷ்டியின் மூலமாக பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு லைஃப்ல இரக்கங்கள் அப்படின்றத சொல்லலாம். இவர்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கு அதெல்லாம் விட இவர்களுக்கு திருஷ்டி தோஷம் தான் அதிகமா இருக்கும். உங்களுக்கு ஜாதகமே நல்லா இருந்தா கூட கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைய வளர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு துன்பங்கள் இருந்திருக்கும். வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், பதட்டம், எப்பண்டா நமக்கு வேலை போகும் அப்படின்றது தெரியாது. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகப்படியான ஒரு துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. வெளியில சொல்றதுக்கு கூட முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேலை ரீதியான சில பிரச்சனைகள், இப்படி எல்லாமே ஒன் பை ஒன்னா இவர்களுக்கு தேவையில்லாத ஒரு அனுபவங்கள் அப்படின்றது இருந்திருக்கும். இதெல்லாமே இந்த காலகட்டம் சனி 6ஆம் இடத்துல வக்ரம் அடையிறதுனால ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். இப்போ உங்களுக்கு அலுவலகத்துல யாராவது தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அவர்களை இடமாற்றம் செஞ்சிடும். இந்த சனி வக்ரம் இடமாற்றம் செஞ்சிடும். அடுத்து திருஷ்டி தோஷங்கள் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களை பார்த்து அந்த எதிராளிகள் பயப்படக்கூடிய ஒரு தருணம். நம்மளும் எவ்வளவோ இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனா இவங்க வளர்ந்துகிட்டே போறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களே உங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போய் இவங்களுடைய வளர்ச்சியை நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு அந்த திருஷ்டி
போட்டிகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் தொந்தரவுகள். கடன் பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல நான் நல்லா இருக்கணும், கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் மேடம். ஆனா திடீர்னு இருந்தாப்புல ஒரு கால சூழ்நிலைகள் ஆன்லைன் ட்ரேட்ல போயிட்டு அந்த கடன் அப்படின்றது மாதிரியாக ஆயிப்போச்சு அப்படின்னு ஒரு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல உங்களுக்கு உண்டான ஒரு கடன் அப்படின்றது வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். அப்போ ஆன்லைன்ல நான் மறுபடியும் ட்ரேட் பண்ணலாமா, எனக்கு பண்ணுனா அதுல ப்ராஃபிட் வருமா, ஏற்கனவே பட்டாச்சு, நிறைய வேதனைகள் பட்டாச்சு, இன்னமும் படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ ஆன்லைன்ல பண்ணாம நீங்க வேற விதமான ஒரு சம்பாத்தியத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு வழிமுறைகள் தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய 8ஆம் இடத்தை அந்த சனி வக்ரத்தன்மையாக பார்க்கிறார். ஏற்கனவே சொல்லியாச்சு, கடன் தீர போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டேன். 8ஆம் இடம்ன்றது வியாதி தொந்தரவுகள், வியாதிகளிலிருந்து நிவாரணம், ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்கு, எனக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியாக போய்கிட்டே இருக்கு, டயபெட்டிஸ் பாத்தீங்கன்னா இன்சுலின் எடுக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கு, இதனால ஏதோ ஒரு சின்ன சின்ன அலர்ஜிகள் வருது. இந்த சனி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அலர்ஜிஸ் அதிகப்படியாக கொடுப்பாரு. அந்த அலர்ஜி பாத்தீங்கன்னா ஒரு சொறி, சிரங்கு, இந்த மாதிரி அதிகப்படியான ஒரு உடல்ல ஒரு வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுல இருந்து எல்லாம் முழுமையான ஒரு நிவாரணம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள், அங்க தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய லாபங்கள், இதெல்லாமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி அந்த 3 இடமுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மட்டுமே, எல்லாமே மறைவு ஸ்தானம். 3ஆம் பார்வையை, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். எல்லா மறைவு ஸ்தானங்களையும் அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோடு இருந்து பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா தவறான பாதைக்கு போயிருப்பாங்க. அதாவது படிப்புல கவனம் செலுத்தாமல் அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மனவேதனையை அந்த துலாம் ராசி பெற்றோர்களுக்கு அதிகப்படியாக கொடுத்திருக்கும். இந்த மாதிரியாக சில சிக்கல்களில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா மறைவு ஸ்தானத்தையும் உங்களுக்கு அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல ஐயப்பனுடைய போட்டோ ஃப்ரேம் வச்சு தாராளமா வழிபாடு பண்ணலாம். இல்ல பக்கத்துலயே உங்களுக்கு கோயில் ஐயப்பன் இருக்கிறாரு அப்படின்னா ஐயப்பனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க. அவரை போய் டெய்லி சல்யூட் அடிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு தாய் தந்தை கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுவோமோ அந்த மாதிரியான சில விஷயங்களை அவர்கிட்ட பரிமாறிட்டு வாங்க. உங்களுக்கு வேலையில என்ன பிரச்சனைகள் இருக்கு, உங்களுடைய குழந்தைகள் எந்த மாதிரியாக இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக அந்த ஐயப்பனுடைய வழிபாடு அப்படின்றது ஆத்மார்த்தமான வழிபாடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரம் இருக்க போது. இது எல்லாமே நான் உங்களுடைய பொது பலன்களாக தான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜாதக ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும், அதை பார்க்கணும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.